ஒரு பிச்சைக்காரன் விலை உயர்ந்த வைரத்தை வழியில் கண்டெடுத்தான். அதன் மதிப்பு என்னவென்று தெரியாமலே அதை தன்னுடன் இருந்த கழுதையின் காதில் மாட்டிவிட்டான். அதை கண்காணித்து கொண்டிருந்த ஒரு வைர வியாபாரி அவனிடம் சென்று, இந்த கல்லை எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு பணம் தருகிறேன், எவ்வளவு வேண்டும் கேள் என்றான். உடனே அந்த பிச்சைக்காரன், அப்படியானால் 1 ரூபாய் தந்துவிட்டு இந்த கல்லை வைத்துக்கொள் என்றான். அதற்கு வைர வியாபாரி இன்னும் குறைவாக வாங்கும் எண்ணத்துடன், 1 ரூபாய் அதிகம், நான் உனக்கு 50 பைசா தருகிறேன், இல்லை என்றால் வேண்டாம் என்றான். பிச்சைக்காரன், அப்படியானால் பரவாயில்லை, அது இந்த கழுதையின் காதிலே இருக்கட்டும் என்று சொல்லி நடந்து போக ஆரம்பித்தான். வைர வியாபாரி எப்படியும் அவன் தன்னிடம் அதை 50 பைசாவிற்கு தந்து விடுவான் என்ற எண்ணத்துடன் காத்திருந்தான். அதற்குள் அங்கு வந்த இன்னொரு வியாபாரி அந்த பிச்சைக்காரனிடம் 1000 ரூபாய் தந்து அந்த வைரத்தை வாங்கி கொண்டான். இதை சற்றும் எதிர்பாராத முதல் வைர வியாபாரி அதிர்ச்சியுடன், அட அடிமுட்டாளே, கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை வெறும் 1000க்கு கொடுத்துவிட்டு இவ்வளவு சந்தோஷமாக செல்கிறாயே, நன்றாக ஏமாந்து விட்டாய் என்றான். அதை கேட்ட பிச்சைக்காரன் பலத்த சிரிப்புடன், யார் முட்டாள், எனக்கு அதன் மதிப்பு தெரியாது, அதனால் அதை இந்த விலைக்கு விற்றுவிட்டேன். மேலும் எனக்கு இதுவே மிகப்பெரிய தொகைதான், நான் அதனால் மிகுந்த சந்தோஷத்தில் தான் இருக்கிறேன். அதன் மதிப்பு தெரிந்தும் வெறும் 50 பைசாவிற்காக அதை இழந்து விட்டாய், இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்றவாறே நடந்து போனான். நன்றி.